ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ரொம்ப விரும்பி விரும்பி போய் சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த ஒரு முக்கியமான ஒரு குக்கிங்க தான் வந்து நம்ம இன்னைக்கு காட்ட போறோம். அசந்து போயிருவீங்க. போட்டாச்சா? இப்போ ஃபுல்லா கிண்ட போறேன். எக்ஸ்க்ளூசிவ்லி this is for bachelors. அண்ணே நமக்கு ஒரு 3 பாக்கெட் வெட்டி விடுங்க. ரெடினே. எப்படியோ 35 ரூபாய் மிச்சம் பண்ணி குடுறாயேப்பா. இதுல மீந்துடுச்சுன்னா கூட நான் அப்படியே வைப்பேன் கடாயில. கொஞ்ச நேரம் பொறுத்து தேவைப்படும் போது அப்பப்போ பசிக்குதுன்னா சூடு பண்ணி சாப்பிடலாம். வாவ், வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா சூப்பரா இருக்கு. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனுவனாபி vlogs. உங்களை மீட் பண்றதே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மீன்ஸ் a lot. Yes, means a lot. நான் வந்து இந்த வீடியோ எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தாது. அவ்வளோ நன்றி, எங்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க மிக்க நன்றி. அண்ட் வெரி பாசிட்டிவ், வெரி ஹாப்பி. நம்ம ஃபேமிலி க்ரோ ஆகிட்டே இருக்குது. We mean it as a blessing. Yes. Yeah, we mean it as a blessing. So thank you மக்களே, thank you for joining. And என்னன்னா, ஒரு கடைசி 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபியில் ரொம்ப ஃபாஸ்ட் குக்கிங்கில் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸாக வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் இன்னும் ஃபாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குக்கிங் vlogன்னு இது சொல்லலாம். பட் இது வந்து பக்கா நல்ல வயிறு நிறைஞ்சிரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மெயினாக நான் இந்த வீடியோ எண்ட்லேயும் சொல்லியிருப்பேன், இப்பவும் சொல்கிறேன், என்னன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ரொம்ப விரும்பி விரும்பி போய் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அந்த ஒரு முக்கியமான ஒரு குக்கிங்க தான் வந்து நம்ம இன்னைக்கு காட்ட போறோம். அசந்து போயிருவீங்க. இப்போ சில பேர் வந்து வீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு சாப்பிடுறவங்க இருப்பாங்க. தோசை கீசை சுட்டு. இது வந்து வீட்டு லேடிஸ்க்கு நாங்க சொல்றது. வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கும் ஆண்களுக்கு சொல்றேன் நான். மெயினா வேலை முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சமா தோசை சுட்டுக்கிட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணது ரைஸை பண்ணிக்கிட்டு பண்ற மாதிரி. ஆமா, இது வந்து எஸ் லேடிஸ்க்கும் என்னன்னா டக்குன்னு பயங்கரமான ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போறீங்க, ஷாப்பிங் போறீங்க, எதா பண்றீங்க, வீட்டுக்கு அர்ஜென்ட்டா வந்துட்டீங்க, பசிக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட் இருக்கீங்க, டக்குன்னு ஏதாவது சமைச்சு தான் சாப்பிடணும்னு நிலவ வருவது இது ஒரு பேர்டனே கிடையாது. இது ஒரு பேர்டனே இல்லாத ஒரு டிஷ் இது. எஸ், த மோஸ்ட் ஃபேவரட் எல்லாருக்குமே த மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் திஸ் இஸ் எக் ரைஸ், அதாவது எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் தேடி போகவே வேணாம், நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போகவே வேணாம். அதை விட தரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ், அதோட ரெசிபி, அதோட டேஸ்ட், இதில் எல்லாமே ஒரு லெவல். அப்படி சொல்லுவார் பார்த்தீங்களா, செஃப் தாமோ சொல்லுவார் பார்த்தீங்களா, குக் வித் கோமாளியில் டாப் நாச் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது டாப் நாச்சாக இருக்கும். டாப் நாச்சாக இருக்கும். ஆமாம், இது வந்து அனுராதாஸ் ஸ்பெஷல் எக் ஃப்ரைட் ரைஸ். இதோட ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தரமான சம்பவம் இருக்குது, சூப்பராக இருக்கும், நம்புங்க. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இமீடியட்டாக போய் ரெசிபிஸ் என்னன்னு பார்த்துருவோம். வாங்க, நம்ம வீட்லேயே பண்ணுற ஃப்ரைட் ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், வாங்க பார்க்கலாம். எனக்கு தேவையான ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், உதிரி உதிரியாக இப்படி வடிச்சிருக்கேன். இது வந்து நம்ம பாசுமதி ரைஸ்லேயும் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க ரைஸ்லேயும் பண்ணலாம். பட் இது மெயினாக அந்த பேச்சுலர் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி எல்லாராலையும் பண்ண முடியாதுன்றது நான் நார்மல் ரைஸ்லேயே பண்ணுறேன். ஸோ எல்லாராலையும் வந்து பாசுமதி அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நார்மல் ரைஸில் பண்ணாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இல்லையா? எஸ். ஓகே, அடுத்தது முட்டை. எஸ், எக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு. ஆமாம், நிறைய எக்ஸ் சாப்பிட்றவங்க நிறைய எக்ஸ் வச்சுக்கலாம், கம்மி எக்ஸ் சாப்பிட்றவங்க கம்மியாக எக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. பெருமிளகாத்தூள், இது வந்து சாப்பிடும்போது யூஸ் பண்ணுற ஆனியன்ஸ், கட் ஆனியன்ஸ். ஆமாம், சமைக்கிறதுக்கான பச்சை மிளகாவும் ஆனியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன்ல எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, கரம் மசாலா இதுதாங்க மெயின் முக்கியமானது. ஓகே, ஹப்பி ஃப்ரைட் ரைஸ், ஹாட் அண்ட் ஸ்பைஸ் இல்ல, ஸ்பைசி ஹப்பிமா. இது 2 ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நார்மல் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது ஜஸ்ட் 12 rupees என்னமோ தான் ஒரு பேக்கெட். இதுதாங்க ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஆக்சுவலி. ஆமாம், ஹப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் பவுடர். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி, ரெட் கலரில் வர மாதிரி பவுடரு. அதுதான் எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதுதான் நான் இது வாங்கியிருக்கேன். இன்னொரு ஃப்ளேவரும் இருக்குது, க்ரீன் கலர், ஆனியன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி. அது க்ரீன் கலரில் இருக்கும். உங்களுக்கு வந்து லைட் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் கலர் வரும்.
ஓ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் பேட்டர்னில் வருமாமா லைட்டா? கொஞ்சம் இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஷெஷ்வான். ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அந்த டைப், அந்த பேட்டர்ன்ல கலர் கொடுக்கும் எல்லாமே நம்ம பண்ணுவோம் இல்லையா? வந்து கட் ஆனியன்ஸ் இல்லை, கேரட் இல்லை, பீன்ஸ் இல்லை, கோஸ் இல்லை, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அர்ஜென்ட்டாக பண்ணுறதுக்கு இது பெஸ்ட். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, சிம்பிள் எக் ஃப்ரைட் ரைஸ். எஸ், சூப்பராக இருக்கும். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ்லி திஸ் இஸ் ஃபார் பேச்சுலர்ஸ். அண்ணே நமக்கு ஒரு 3 பாக்கெட் வெட்டி விடுங்க. ரெடிண்ணே. எப்படியோ 35 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துறாங்கப்பா. அண்ட் அர்ஜென்ட்டா உடனே நாம கூட immediate-ஆ வெளியில எல்லாம் போயிட்டு சமைக்கணும். வெளியில எல்லாம் போயிட்டு வரோம்ல, அர்ஜென்ட்டாக வீட்லயே பண்ணிக்கலாம் போது இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, சாப்பாடு ஒரு பக்கம் ஏற்றிட்டு ஒரு பக்கம் இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டா டப்புன்னு முடிச்சிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ், ஆரம்பிக்கலாங்களா? அடுப்பை பற்ற வச்சு சின்ன பேன் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு அடுப்பு சூடாகணும். அப்போது எண்ணெய் ஊற்ற போகிறீங்களாம்மா? எஸ், ஊற்றிருங்க. சூடாயிடுச்சு. ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயுமாவா? ஆமாம், பேன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஓகே, தேவையான அளவுக்கு ஆயில். ஆமாம், இது சூடானவுடனே முட்டை போட ஆரம்பிச்சிடு. லோச்சக் மொச்சக். ஃபஸ்ட்டு முட்டை. லோச்சக் மொச்சக் மொச்சக். லோச்சக் மொச்சக் மொச்சக். ஸோ டோட்டலாக 10 முட்டை போட்டாச்சு மக்களே. ஆமாம், 12 போடல, 10 தான் போட்டிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்ப்பேன். ஓகே, ஸோ டோட்டலாக 10 முட்டை. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி முட்டை போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ் எப்பயுமே நிறைய நல்லா சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னும் போது நாங்கள் நிறைய எக் கலந்துருக்கோம். உங்கள் ரைஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுன்றது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் டிசைட் பண்ணி அதை நிறைய முட்டை சாப்பிட்றீங்கன்னா நிறைய முட்டை போட்டுக்கலாம். கம்மியாக முட்டை சாப்பிட்றீங்கன்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் பெப்பர் ஆட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க 10 முட்டைக்கு. நம்ம இதில் ஆயில் போட்டு பண்ணோம்ல, திருப்பி சமைக்கும் போது ஆயில் போடுவோம். ஓ, மறுபடியும் சமைக்கும் போதும் ஆயில் இருக்காமா? ஆமாம், இது வந்து ஒன்லி ஃபார் எக். ஓகே, திஸ் ஆயில் இந்த யூஸ் பண்ண எண்ணெய் வந்து இஸ் ஒன்லி ஃபார் எக் பொடி மாஸ். இப்போ ரைஸ்க்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயிலும் ஆனியனும் மிக்ஸ் பண்ண போகிறோம்ல. ஆனியன் அண்ட் பச்சை மிளகா. எஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளி இல்லாததுனால ஆனியன் அண்ட் பச்சை மிளகா ஆல்ரெடி மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து எமர்ஜென்சியாக நம்ம பண்ணிக்கிற ஃப்ரைட் ரைஸ். ஆனால் மக்களே ட்ரஸ்ட் மீ, இது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அர்ஜென்ட்டில் பண்ணுறோம் அதனால டேஸ்ட்டாக இருக்காது, சும்மா அவசரத்துக்கு சாப்பிட்றதுன்னு நினைக்காதீங்க. இல்லை, செம்மையாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இது முடிஞ்சிச்சா? ஆல்மோஸ்ட் டன். ஓகே, இப்போ நான் அந்த பெரிய கடாயை ஏற்ற போகிறேன். ஓகே, பெரிய கடாய் கொஞ்சம் எதுக்கு ஏற்றுறேன்னா, இதுலேயே சில பேர் வீட்டில் வந்து சின்ன கடாய் தான் இருக்கும், பெரிய கடாய் இல்லைன்னா இதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இதை மாற்றிட்டு நம்ம வந்து அந்த கடாயிலே பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறதை வச்சு தான். இது எதுக்கு நான் இவ்வளோ பெருசு வைக்கிறேன்னா, உங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு பெரட்டும் போது கீழே செதறாமல் இருக்கிறதுக்கு இல்லையா மூளை. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ மிக்சிங்காமா? இல்லை, இது ரெடி ஆகும். இவ்வளோ சீக்கிரம் மிக்சிங்கா? ஓ சாரி, எண்ணெய் போட்டு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் இல்லை? ஓகே ஓகே ஓகே. பெரிய கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் என்னடா இவ்வளோ ஊற்றிருக்கேன்னு நினைக்காதீங்க, இது வந்து ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓ, மிக்ஸ் ஆகிறதுக்கு பக்காவாக அந்த மிக்சர் வரத்துக்கு இல்லையா? தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுவேன், தேவைப்பட்டால். இல்லைன்னா இது போதும் இல்லை? அப்போ கிடையாது, இறக்கிறதுக்கு முன்னாடி. ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஆயிலியாக லைட்டாக ஆயிலி இருந்தால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக. அப்போது சரி, இது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடாயிட்டுருக்கு. பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட போகிறேன். பச்சை மிளகாவும் வெங்காயம் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, எத்தனை வெங்காயமா? இது வந்து ரொம்ப வெங்காயம்லாம் தேவையில்லை, இவ்வளோ பெரிய வெங்காயம் 1.5 தான் கட் பண்ணி. அதாவது எவ்வளோ சைஸ் காட்டுங்க சொல்லுங்க. இவ்வளோ சைஸ் தான். அந்த வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கீங்க. 1.5 கட் ஆனியன்ஸ் அங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து லாஸ்ட்ல. ஓகே, பச்சை மிளகா ஒரு குட்டி இவ்வளோ சின்ன பச்சை மிளகா வந்து 4 கட். இப்போ இது 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் பண்ணியிருக்குமா? நம்ம மீடியமாக சாப்பிட்றோம்னா 4 பேர் சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்றோன்னா 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடலாம். ஓகே, அப்போ எத்தனை அளவுக்கு அரிசி? என் கையில் 5 புடி போட்டேன். ஓகே, டன். அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தான் சமைக்கிறோம் இல்லையா? ஆமாம். ஓகே, ஆழாக்கா போட்டால் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம கைக்கு போட்டால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சமைக்கிறதுனால இவ்வளோ தான் சமைக்கிறேன். சரி, இது ஈஸியாக இருக்கும், 2 பேர் 3 பேர் சமைச்சிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கற்றுக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயம் தான் போடணும், சின்ன வெங்காயம் கிடையாதுல்ல? போடக்கூடாது. ஓகே மக்களே, பிகினிங் பார்த்து ஏமாந்துடாதீங்க, ஃபுல் வீடியோ பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பெரிய வெங்காயம் தான் போடணும், சின்ன வெங்காயம் போடாதீங்க. ஓகே, இதுக்கு டேஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வதங்கி குழையும் விடக்கூடாது.
ஒரு முக்கால்வாசி வெந்து வரும்போதே இது பாருங்க. இப்போது இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவேன், மீடியம் ஸ்லீவ் கொண்டு வந்துட்டேன் மறுபடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மிளகாத்தூள் கடுகுமா சேர்க்குறேன். ஓகே, மிளகாத்தூள். ஓ, நம்ம பவுடரில் இருக்க மிளகாத்தூள் இல்லாமல் மிளகாத்தூளும் போடுறோம்ல. நல்ல வேளை பெப்பர் போடாதது நல்லதாக போச்சு. ஆக்சுவலாக இந்த பவுடரில் இருக்கா மம்மி, இதுலேயும் ஸ்பைஸ் இருக்குமா? ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும் இதில். ஓ, ஓகே ஓகே. அப்போ சொல்லிடுங்க மக்கள்கிட்ட, நம்ம வந்து இந்த பேக்கெட்டில் தான் வந்து காரம் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, நம்ம ஆல்ரெடி மிளகா தூள் போடுறோம். வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போடுறதுனால தான் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா பெப்பர், அப்படி இல்லைன்னா இதுவே போதுன்றது தான். சால்ட் போட போகிறேன் மறுபடி உங்களுக்கு. அதுக்கு முட்டைக்கு அதுதான் இது மறுபடி ரைஸ்க்கெல்லாம் அதுதான் மறுபடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மக்களே. மறுபடியும் போடுறாங்க. இது சாதத்துக்கு தேவையான உப்பு. ஸோ இந்த மாதிரி வதங்கினோடனே முட்டை எக்கை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. ஓகே, முட்டையை மிக்ஸ் பண்ணிடுவோமா? இல்லை இப்போ மிக்ஸ் பண்ண தேவையில்லை, சும்மா இப்படி பரப்பி விட்டுட்டு. ஓ, அந்த கீழே இருக்கிற வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணலையாமா? ஒன்றா மிக்ஸ் பண்ணுவேன் எல்லாம். ஓகே, சாதமும் போட்டுட்டு. ஆமாம், அது எங்கே பாயில் ஆகிட்டே இருக்கும் நேரத்தில் நம்ம சாதத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, சில பேர் எலக்ட்ரிக் அவனில் போடுவீங்க, எலக்ட்ரிக் குக்கரில் போடுவீங்க. அதில் என்னென்னா ஒட்டிக்கும், கொஞ்சம் அடி ரைஸ்லாம் நிறைய ஒட்டிக்கும். அதனால் நான் வந்து வடிச்சிட்டேன். ஸோ இப்போது இந்த ரைஸை இதில் போட போகிறேன். ஓகே, போடுங்கம்மா. பவுடரையும் போட்டுட்டு மிக்சிங்கா? எஸ். இந்த கரம் மசாலாவை போட்டுறேன். ஓகே, இப்போ கரம் மசாலா போடுறீங்களா? காட்டுங்கம்மா. ஓகே, கரம் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா. அதுக்கு மேலே அது தேவையில்லை. ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் மொத்தம் இந்த பேக்கெட் கொடுக்கும். ஓகே. ஸோ மக்களே, இப்போ தான் இந்த பேக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். போட்டாச்சா? இப்போது ஃபுல்லாக கிண்ட போகிறேன். பாருங்க, அடியில் இருக்க மசாலாலாம் மேலே வந்துச்சா? அப்போ மேலே இருக்க மசாலா இன்னும் நல்ல பெரட்டணும் இல்லைம்மா? ஆமாம், ஸ்லிம்லேயே பெரட்டிட்டு இருக்கணும். எஸ், ஹையில் இருக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும்ல. ஆமாம். பாருங்கள், எண்ணெய் திருப்பி ஊற்ற தேவையில்லை, மிளகாத்தூள் உப்பு கூட தேவையில்லை. நான் கரெக்டாக போட்டிருக்கேன் எல்லாமே. இந்த ஆயிலினஸ் தெரியுது பாருங்கள். ஆமாம், இது இல்லாமல் ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் இப்போ சேர்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப ஃப்ளேவர்டாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போடாதீங்க, கருவேப்பிலை தேவைப்படாது. ஏன்னா அது வந்து அந்த ஃப்ளேவரே மாற்றிடும், டேஸ்ட்டே மாற்றிடும். ஆமாம், கருவேப்பிலை போடாதீங்க. ஓகே, கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போடாதீங்க. இப்படியே நம்ம இது வச்சுட்டு கட் ஆனியன்ஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓ, சிக்கன் வறுவலோ சம்திங் ஏதாவது வறுவலை வச்சுக்கலாம். இல்லை வெறும் கட் ஆனியன்ஸ், அதாவது கட் பண்ண ஆனியன்ஸ் இருந்தால் போதும் மக்களே, அப்படியே சாப்பிடலாம் அப்படின்றது தான். இந்த பவுடர்ல காரம் இருக்குமா இருக்காதாமா? காரம் இருக்கும்டா. அது நம்ம போட்டோம், நம்மளுக்கு தேவையான காரம் இருக்காது. ஓகே, ஒரு குழந்தைங்களுக்கு குறைக்கலாம்ல, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா. ஸோ அதனால இதுலயே இந்த கிரீன் கலர் பாக்கெட் வாங்கிக்கலாம். அது இல்லாம மிளகா பொடி நம்ம அது போடும்போது மிளகா பொடிக்கு பதிலாக பெப்பர் போட்டுக்கலாம். ஓகே 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 ஓகே. பா, ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, கருவேப்பிலை போடாதீங்க. ஒட்டினாலும் போடலாம், பட் நாங்கள் பண்ண இந்த ஃப்ளேவர் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குன்னு ரெசிபி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலையே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ கட் ஆனியன்ஸை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கட் ஆனியன்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பிளேட்டை காமிச்சிட்டாங்க. ஓ, சூடு. வாவ் வாவ் வாவ், பார்த்தீங்களா எப்படி இருக்குது மக்களே? செம்மையாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கட் ஆனியன்ஸ் அப்படி போட்டு, என்னோடய ஸ்டைல் எப்படின்னா நான் கொஞ்சம் அந்த ஆனியனெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சூடு சூடு சூடு. எவ்வளோ ஒரு ஆனந்தம். பட் ஹாட்டாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மீந்துடுச்சுன்னா கூட நான் அப்படியே வைப்பேன் கடாயில், கொஞ்ச நேரம் பொறுத்து தேவைப்படும் போது அப்பப்போ பசிக்குதுன்னா சூடு பண்ணி சாப்பிடலாம். வா, வேற லெவலில் இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது, சீரியஸாக செம்மையாக இருக்குது மம்மி. ஓகே, இது நான் நிறைய தடவை எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன். வெரி டேஸ்டி ஃப்ரைட் ரைஸ். அண்ட் எஸ், நாங்கள் நிறைய பேச்சுலர்ஸை மென்ஷன் பண்ணதுனால பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைஸு. இந்த பேக்கெட்
இந்த ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட் அண்ட் முட்டை இருந்தால் போதும், நீங்கள் அழகாக வீட்டில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்றலாம். வெளி சாப்பாடு ரொம்ப சாப்பிட்ணும், வெளியில் போகணும், நமக்கு டைம் இல்லை, அதனால வெளி சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் பேச்சுலர்ஸ்க்கு இருக்காது. நம்மளுடைய வீட்டு இன்க்ரீடியன்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் ஆமாம், அண்ட் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எஸ், இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் ஹெல்தி. ஸோ எஸ் மக்களே, இது அனுராதாஸ் ஸ்பைசி எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், அதனால ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ண சொல்லிட்டீங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் மீ அபி அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி பிளாக்ஸ். ஸோ லவ் யூ ஆல் மக்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். வெறும் வீடியோவை பார்த்துட்டு லைக் போட்டுட்டு மட்டும் போகாதீங்க, லைக்கோட சேர்ந்து சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதோட சேர்ந்து எங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.